இன்று வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாள். 1945 ஆண்டு ஏப்ரல் 30 ஐரோப்பாவில் இரண்டாம் உலகப் போர் முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த அதிரடியான தருணத்தில் வரலாற்றின் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று பெர்லினின் மையத்தில் நடைபெற்றது. பெர்லின் போரின் கடுமையான சூழ்நிலையில் சோவியத் செங்குத்து படையின் லெப்டினன்ட் மைக்கேல் யெகோரோவ் மற்றும் ரெட் ஆர்மி வீரர் மெலிடன் கந்தாரியா நாசி ஆட்சியின் முக்கிய அடையாளமாக இருந்த ரீச்டாக் கட்டிடத்தின் உச்சிக்குச் சென்று 150வது ரைபிள் பிரிவின் சிவப்பு தாக்குதல் கொடியை வீரத்துடன் ஏற்றினர். எதிரி துப்பாக்கிச்சூடு, சிதைந்த கட்டிடம், உயிர் பணயம் ஆகியவற்றை மீறி அவர்கள் ஏற்றிய அந்த சிவப்பு கொடி அடால்ஃப் ஹிட்லரின் நாசி ஆட்சியின் வீழ்ச்சியையும் நாசி ஜெர்மனிக்கு எதிரான சோவியத் ஒன்றியத்தின் வரலாற்று சாதனையையும் உலகிற்கு அறிவித்தது. ரீச்டாக் மீது பறந்த அந்த சிவப்பு கொடி வெற்றி, தியாகம் மற்றும் மனித வரலாற்றின் இருண்ட காலகட்டத்தின் முடிவை குறிக்கும் சக்தி வாய்ந்த சின்னமாக மாறியது. இந்த வரலாற்று சாதனைக்காக மைக்கேல் யெகோரோவ் மற்றும் மெலிடன் கந்தாரியா இருவரும் ஹீரோ ஆப் தி சோவியத் யூனியன் என்ற உயரிய விருதால் கௌரவிக்கப்பட்டனர். 81 ஆண்டுகள் கடந்த பின்னரும் இந்த வீர தருணம் உலக வரலாற்றில் துணிச்சல், தியாகம் மற்றும் வெற்றியின் நிரந்தர நினைவு சின்னமாக திகழ்கிறது. மேலும் வீடியோக்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் நோட்டிபிகேஷன் பெல் ஐகான் கிளிக் செய்யவும்.